Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Dear brothers and sisters, welcome to my channel, yours simply Leah. இந்த வீடியோவில் என்னோட ரெக்வஸ்ட் உங்ககிட்ட நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஆல்சோ நேச்சுரல் ஓரியன்ட் பிளேசஸோட பேக்ரவுண்டை என்ஜாய் பண்ணிவிட்டு என்னோட லியா வாய்ஸை கேட்டு மகிழுங்க. ஆல்சோ சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணிடுங்க. என்னுடைய யூஆர் சிம்பிளி லியா சேனல் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 4 இயர்ஸ்க்கு பக்கம் ஆகிருச்சு. இருந்தாலும் எனக்கு சென்டரில் ஒரு டைம் மானிட்டைசேஷன் ஓகே ஆனது, ஆனால் ஒரு இன்கமும் கிடைக்கல. அட்லாஸ்ட் மறுபடியும் என்னுடைய மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆகிருச்சு. நிறைய பேர் சக்ஸஸ் வாங்கிடுறாங்க யூடியூப்பில். எப்படி வேணாலும் நாம் கண்டென்ட் போட்டுக்கலாம். ட்ரூ மெசேஜ் கன்வே பண்ணி போடுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஃபால்சிஃபிகேஷன் நிறைய போட்டு ஏமாற்றலாம் மக்களுக்கு. கேம் பண்ணலாம், மியூசிக் போடலாம், கொண்டாட்டம் பண்ணலாம், என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம். ஆனால் ட்ரூவான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணால் அதில் அள்ளி வரும் வியூஸு வருமா? கண்டிப்பாக இல்லை. லோவர் வியூஸ்லேயே சக்ஸஸ் எடுக்கிறது மிகப்பெரிய கஷ்டமான விஷயம், அதுவும் இந்த 2025 காலத்தில். அதே போல் நான் பயங்கரமாக ஸ்டார்டிங்கில் இன்றைக்கி வரலையும் சர்வை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். யூடியூபுங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் எப்படின்னா கன்சிஸ்டன்சியை பேஸ் பண்ணியும் ஆடை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒருத்தங்க சேனல் ரன் பண்ணுறாங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸ் எடுத்த வாட்டி தான் அவங்க சக்ஸஸை பற்றி சொல்லும்போது அவங்க பட்ட கஷ்டங்களை ஷேர் பண்ணணும்னு இல்லையா? ஏன்னா லோவராக இருக்கிற சேனலுக்கும் பயங்கர கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் இது கேட்குறீங்க, உங்கள் மனநிலையும் என் மனநிலை மாதிரியே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, ஆனால் உங்கள் சக்ஸஸே யூடியூப்பில் வரலை, டிஸப்பாயிண்டடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக என் வீடியோவை எல்லாம் பாருங்கள். வர மற்ற வீடியோஸ் எல்லாம் நான் என்னுடைய ஆப்ஸ்டக்கல்ஸை ஷேர் பண்ண போகிறேன். என்னுடைய சேனலை நான் எப்படி க்ரோ அப் பண்ணுறதுக்கு கொண்டு வரத்துக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். மறக்காமல் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்க போது இன்ஃபர்மேட்டிவாக கூட இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். நாலேஜ் இல்லாதவங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். நான் பட்ட கஷ்டங்கள் யூடியூப்பில் எடுத்த நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் பார்க்க போனால் யூடியூபுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா யூடியூப்பு எனக்கு மானிட்டைசேஷன் பண்ண கொடுக்குமா இல்லையாங்கிற சர்ச்சில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண நான் மோஸ்ட் அமேசிங்காக ஒரு தீன் ஓரியன்ட் பர்சன் மாறிட்டேன். இந்த தேங்க் நான் யூடியூபுக்கு தான் சொல்லியாகணும். ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் பணம் பொருள் எல்லாமே நமக்கு இறைவன் கொடுத்துருவார். ஆனால் ஒரு நியாயமான வாழ்க்கை நமக்கு கிடைக்குதுன்னா அது மிகப்பெரிய முக்கியமான ஒரு பாத்து. அதுக்கு எத்தனை க்ரோர்ஸ் ஆஃப் மணி கொடுத்தாலும் அது கிடைக்காது. ஸோ நிறைய எக்ஸ்ப்ளோரிங் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது இது சரியா? அது சேனல் ப்ரொமோட் பண்ணுறதோ எடிட் பண்ணி வீடியோ போடுறதோ சுலபந்தான். ஆனால் நாம் கரெக்டாக ட்ரூவாக இருக்கணும். பொய்யான விஷயத்தை ஷேர் பண்ணி மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சா அது தப்பான விஷயமாயிரும். ஒரு பொய்யான ஒரு இதில் நாம் வாழக்கூடாது. அதுதான் இஸ்லாம் நமக்கு டீச் பண்ணுது. அதை பேஸ் பண்ணி தான் நான் யூடியூப்பை தொடங்கினேன். ஆனால் யூடியூப் தொடங்கும்போது எனக்கு எது ரைட்டு எது தவறுன்னு சொல்லி தெரியாது. என்ன 4 பேர் சொன்னாங்க, யூடியூப்பில் வீடியோ நமக்கு தெரிஞ்ச வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணோம்னா அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூடியூப் எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடும், டாலர் கணக்கில் அமௌண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு க்ரீடினஸ் வந்துடுது. பீயிங் எ ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கும்போது படிச்சிருக்கோம், ஆனால் வேலைக்கு போக முடியல, சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்துக்குறோம், அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது எந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃபும் நம்ம ஹவுஸில் இருந்தே ஒரு ஏதோ இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு கண்டிப்பாக ஆசைப்படுவாங்க. ஃபேமிலிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு கூட ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஆசை என் மனசுலேயும் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். எக்ஸ்ட்ரீம்லி நான் சொல்லறேன், யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ இருக்கிற நாலேஜ் அப்போது இல்லை. இன்னசென்ஸ் தான். யூடியூப்பை சரியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் பயங்கர இன்னசென்ஸில் எடுக்கிற முடிவு தான் நமக்கு ஒரு முட்டாள்தனத்தில் போய் இறக்கும்னு சொல்லி இப்போ தான் எனக்கு தெரிய வருது.
அப்போது ஏதோ வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம், அது வந்து ரீச் அப்படியே மக்களுக்கு ஃபுல்லாக ஆகிரும், நிறைய வியூஸ் வரும், நாங்களும் மூட்டை மூட்டையாக டாலர் சம்பாதிக்கலான்னு தவறில் வந்துட்டேன். ஆனால் எனக்கு என்ன தெரியும், யூடியூப் பிளாட்ஃபார்ம் இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது, நிறைய கிளைம்ஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, டிஸ்க்ளைமர்ஸ் இருக்குது, அவங்க காப்பிரைட் சஜஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் தான் யார்னிங் இருக்குது, அதுக்கு மேலே ஆடுங்கிறதும் ஒன்று இருக்குது. ஆடில் பாருங்கள் மியூசிக் இருக்குது, ஃப்ரீ மிக்சிங் இருக்குது, அதுவும் நமக்கு வந்து டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ண முடியாது. இத்தனை கண்டிஷனுக்கு நடுவில் ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டியில் வாழ்கிற மக்கள் யூடியூப்பில் எப்படிங்க யான் பண்ண முடியும் ஈஸியாக? நீங்களே சொல்லுங்கள். அதற்காக தான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் சொல்கிறேன். ப்ளீஸ் நீங்கள் வந்து பார்த்து ஏதோ ஒரு மந்த்லி உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும், உங்கள் ஹலாலான இன்கம் இருந்தால் என்னுடைய இமெயில் பேஜில் நீங்கள் எஸ்ன்னு சொல்லி எனக்கு அமுச்சு விட்டீங்கன்னா நான் என்னுடைய பேமெண்ட் மெத்தடாலஜியை சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சில அமௌண்ட் எனக்கு மந்த்லி பேசிஸில் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எனக்கு அது ஒரு இன்கமாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் க்ரியேட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய யோர் சிம்பிளி லியாவை ஃபஸ்ட்டுலேருந்து இன்றைக்கி வரலையும் எப்படி கஷ்டப்பட்டு எப்படி நான் டைவர்ட் ஆகி எப்படி எல்லாம் மாறி வீடியோஸை எடுத்துகிட்டு வந்தேன், யூடியூப்பில் எப்படி என்னுடைய நாலேஜ் இருந்தது, அதுவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நேச்சுரல் எஃபெக்ட் பேக்ரவுண்டோட இன்ஷா அல்லாஹ். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஏதோ ஒரு இன்கம் மந்த்லி பேஸில் நீங்கள் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் பார்த்து கொடுத்தீங்கன்னா எனக்கு ஹலாலான இன்கம் எனக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் அப்கமிங் டேஸில் நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய வீடியோவை கேட்டு லிசன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஆல்சோ எனக்கு இன்கம் ஓரியன்ட் ஹெல்ப்பும் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஜஸாக்கல்லா.